சென்னை வேளச்சேரி காந்தி சாலை பகுதியில் திமுகவினரின் நலத்திட்ட உதவி வழங்கும் நிகழ்ச்சியில் போலீசார் டோக்கன் வாங்கி கிடைக்கும் பணியை செய்த அபத்தம் அரங்கேறி பலரும் கேலி செய்யும் நிலை ஏற்பட்டுள்ளது. காந்தி சாலை 177வது வார்டு திமுக சார்பில் சட்டமேதை அம்பேத்கர் பிறந்தநாளை முன்னிட்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. அப்போது நிகழ்ச்சி முடிந்து பரிசு பொருட்கள் வழங்கப்படும் என கூறி அழைத்து வரப்பட்ட பொதுமக்கள் முண்டியடித்துக் கொண்டு வரிசையில் நிற்கும் நிலை ஏற்பட்டது. அப்போது தங்களின் கடமை எதுவென்று தெரியாமல் வேளச்சேரி காவல் ஆய்வாளர் விமலுக்கு கீழ் பணிபுரியும் பெண் போலீசார் திமுக உறுப்பினர் போல் செயல்பட்டு பொதுமக்களிடம் டோக்கன் வாங்கி கிழித்து பொருட்களை விநியோகம் செய்தனர். அரசிடம் சம்பளம் வாங்கும் காவல்துறையினரை தங்களின் ஏவலுக்கு திமுக கட்சியினர் இப்படி பயன்படுத்துகிறார்களே என பொதுமக்கள் பலரும் அப்போது முணுமுணுத்தபடி சென்றது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சேலம் மாவட்டம் மோகனூர் கூட்டுறவு சர்க்கரை ஆலை கரும்பு நிலுவைத் தொகையை உடனே வழங்க விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் மோகனூர் சர்க்கரை ஆலைக்கு வழங்கப்பட்ட கரும்புக்கான தொகை இதுவரை வழங்கப்படவில்லை. இதை கண்டித்து ஏராளமான விவசாயிகள் சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர். அப்போது மோகனூர் ஆலைக்கு 15,000 டன் கரும்பு வழங்கப்பட்டுள்ளதாகவும் இதில் சேலம் மாவட்ட விவசாயிகளுக்கு மட்டும் சுமார் 5 கோடி ரூபாய் அளவிற்கு நிலுவை உள்ளதாகவும் இதனால் பல வகையிலும் விவசாயிகள் அவதிப்படும் நிலையில் விவசாயிகளுக்கான நிலுவைத் தொகையை உடனே வழங்க கோரினர். மேலும் கரும்புக்கு டன்னுக்கு 5,000 ரூபாய் வழங்கவும் வெட்டுக்கூலியை வழங்கவும் விடியா அரசை வலியுறுத்தினர். அதுக்கு முன்னாடியே வெட்டிருக்காங்க. ஒரு 5-6 மாதம் ஆகி கூட இதுவரையில் விவசாயிகளுக்கு வங்கி கணக்கில் வர வைக்கல. இதனால் விவசாயிகள் அடுத்த வாழ்வாதாரம் இன்றைக்கி அடுத்த மாற்று விவசாயம் அடுத்த போக செய்கிறது இன்றைக்கி பெரிய தடையாக இருக்குது. எல்லாம் கடனை வாங்கி வட்டி வாங்கி போட்டு தான் விவசாயம் பண்ணாங்க. இதுவரையிலும் யார் ஒருத்தர் கணக்கில் கூட வர வைக்கல. இது மாநிலம் முழுவதும் இதே நிலைமை தான் இருக்குது. விவசாயிகளுக்கு உடனே வங்கி கணக்கில் வர வைக்கணும். அதே மாதிரி